பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். சங்கீதம் 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பார்த்தீங்களா? ஒத்தாசை என்றால் உதவி. அநேக நேரங்களிலே நமக்கு அநேக உதவிகள் தேவைப்படுகின்றன. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த பூமியில் நமக்கு ஜீவன் இருக்கிற மட்டும் ஏதோ ஒரு உதவியை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அது பண உதவியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்மை தூக்கி சுமக்கின்ற உதவியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய உதவி, ஜெப உதவியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு உதவி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, நமக்கு உதவி தேவை. நமக்கு ஒரு பிரச்சனை, வியாதி என்ற உடனே நாம் மனிதர்களையே நோக்கி பார்க்கிறோம். இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். ஆனாலும் கூட நாம் எதிர்பார்க்கின்ற உதவிகள் நமக்கு மனிதர்கள் மூலமாக சில நேரங்களில் கிடைக்கலாம், அநேக நேரங்களிலே கிடைப்பதில்லை. எப்பொழுது இவர் எனக்கு உதவி செய்வார் என்று ஒரு நபர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து விடுகிறீர்களோ, அவர்கள் நிச்சயமாய் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அப்பொழுதுதான் நான் தவறு செய்து விட்டேன், ஐயா என்னை மன்னிங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை வைக்க ஆரம்பிப்போம். மனிதர்கள் உதவி செய்கின்ற வரைக்கும் மனிதர்களையே தான் நோக்கி பார்த்து கொண்டு இருப்போம். ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னா, அதுக்கு நீங்கள் பிஸ்கட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பக்கத்துலேயே இன்னும் வாயை பிளந்துக்கிட்டே நிற்கும். போடு போடு, நான் சாப்பிட்றேன்னு சொல்லி வாயை காமிச்சிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பிஸ்கட் பாக்கி காலியாகணுன்னா அதை கீழே போட்டுட்டு இந்த பாருப்பா எல்லாம் காலியாகிடுச்சுனோன்னா அது நம்மளை விட்டு போயிடும். நம்ம கையில் பிஸ்கட் இருக்குதுன்னு தெரிகிற வரைக்கும் அது நம்மளே தான் பார்த்துட்ருக்கோம். அதே போலவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு பக்கம் நிரந்தரமான உதவிகளை வைத்திருக்க, இந்த உலகத்து மனிதர்கள் அங்கங்கே நமக்கு சில உதவிகளை செஞ்சாங்கன்னா நம்ம நம்பிக்கை அவங்க மேலே வைப்போம். பிற்பாடு பெரிய உதவிகளை எதிர்பார்த்து ஏமாந்து போவோம். ஆனால் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் யாரென்று இங்கே பார்க்கிறோம். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீது எவ்வளவு அழகாக ஆண்டவரை புரிந்து கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அவ்வளவு பெரிய வானத்தை, அவ்வளவு பெரிய இந்த பூமியை, இந்த மனிதர்களை எல்லாத்தையும் கண்களில் காணுங்க எல்லாத்தையும் உருவாக்கின கர்த்தருக்கு எனக்கு உதவி செய்வது எவ்வளோ அற்பமான காரியம் என்பதே அர்த்தம். எத்தனை கோடி ரூபாய் உங்களுக்கு தேவை இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து விடுதலை தேவை என்றாலும், இன்றைக்கு இந்த ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கின்றார். அவர் உங்களை தூக்கி சுமப்பதற்கு போதுமானவராக இருக்கின்றார். அவங்க வேதனையெல்லாம் நீக்குவதற்கு அவர் போதுமானவராக அவர் இருக்கின்றார். சின்ன உதவி கூட கேட்டு எனக்கு தரமாட்டேன்ட்டாங்களே, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உன் தேவைகளை சந்திக்க மாட்டேனா, என்னை நோக்கி பார், என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவே, இந்த நாளில் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுற வேதனைகள் நீக்குங்கப்பா. என் தகப்பனை வியாதிப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி அவளை வாழ வைப்பீனாக. சமானத்தின் தெய்வம் உடைய தேவைகளை சந்திப்பீனாக. ஆண்டவரே, தோத்திரம் ஐயா, எனக்கு பிரியமானவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துவிட்டதே என்று பற்றுள்ளத்தோடு கூட கதிரை துடிக்கிறவர்களுக்கு நீங்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. தேவைகளை சந்திங்க. போதை அடிமைத்தனங்களை மாற்றுங்க. பிள்ளை எதிர்பார்த்துள்ள காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.